ஹிந்தி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குட்டி குட்டி வார்த்தைகள தாங்க ஹிந்தியில பார்க்க போறோம். நம்மளோட வீடியோ உங்கள வந்து ரீச் ஆகணும்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு வந்து தொடங்கு. இப்போ வீடியோ தொடங்கிடுச்சு இல்லைங்களா? அது மாதிரி தொடங்கு. தொடங்குன்னா ஷுரு கரோ, ஷுரு கியா அப்படின்னா தொடங்கி விட்டேன். தொடங்கி விட்டேன்னா ஷுரு கியா. ஒரு விஷயத்த நான் வந்து பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஷுரு கியான்னு சொல்லுவாங்க. மறந்து விடு, அதை மறந்துருப்பா, அதை நினைக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இடத்துல மறந்து விடுன்னு பயன்படுத்துவோம். அதை வந்து ஹிந்தியில மனா கரோ, மறந்து விடுன்னா மனா கரோ. சிலாவோ, சிலாவோன்னா கத்து, கத்து, கத்துறது. இதெல்லாமே வந்து சிலாவோன்னு சொல்லுவாங்க. இதே வந்து கத்தக்கூடாதுன்னா சிலாவோ மத். அந்த மத்துங்கிற ஒரு வேர்டை சேர்த்துக்கணும். நம்பு, என்ன நம்புப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நம்பு வந்து யக்கீன் கரோ, யக்கீன் கரோன்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. தயார் செய்து விட்டேன். இதை வந்து ஹிந்தியில தயார் கியா. தயாருங்கிறது அதே வேர்டை நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். கியா, செய்து விட்டேன்னா கியான்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறோம். தயார் செய்து விட்டேன், தயார் கியா அப்படின்னு ஹிந்தியில் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் காட்டு. திகாவோ, காட்டை வந்து திகாவோன்னு சொல்லுவாங்க. எங்கே உன்னோட ஃபோனை காட்டு, புதுசாக ஃபோன் வாங்கிட்டு இருந்ததில்ல அதை கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து ஃபோன் திகாவோ, அதை வந்து ஃபோனை காட்டுன்னு சொல்லுவோம். காட்டுன்னா திகாவோ. அனுப்பு, அனுப்புன்னா பேஜோ. இவனை கொஞ்சம் உதவிக்கு அனுப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல பயன்படுற வாக்கியம் தான் இது. அனுப்புன்னா பேஜோ. நம்ம ரொம்ப நேரமா ஒரு பொருளை தேடிட்டு இருப்போம், திடீர்னு அது கிடைச்சிரும். இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல பயன்படுறதா இந்த இருக்கிறது. அதை வந்து ஹைன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுன்னா ஹே, கொடுத்தேன். இதை வந்து நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை வந்து கொடுத்தேன்னா தியா, கொடுத்தேன்னா தியா. ஒத்துக்கொள், இதை நீ தானே பண்ண, ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒத்துக்கொள்னா மான்லோ, ஒத்துக்கொள், மான்லோ. போக விடு, அவனை போக விடுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? போக விடுனா ஜானே தோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து கொண்டு வா. அதை இங்க கொண்டு வாப்பா. அதை வந்து லாவோ, கொண்டு வான்னா லாவோன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கொடுத்திருந்தேன், தியாத்தா. இதை நான் அங்க கொடுத்திருந்தப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல பயன்படுறது தான் தியாத்தா. சிறிது நேரத்தில் முடிந்துவிடும். இந்த வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருங்க, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு வேர்டு தான் தோடா தேர்மே ஹோ ஜாயங்கா. சிறிது நேரத்தில் முடிந்து விடும்னா தோடா தேர்மே ஹோ ஜாயங்கா. நெக்ஸ்ட் ஒன் நிரப்பு. அந்த ஃபில் பண்ணி விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல பயன்படுறது தான் நிரப்பு. அப்படின்னா பர்தோ, நிரப்புனா பர்தோ. சென்றேன், சென்றேன்னா கயா. நான் இப்போ அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதில் வந்து ஆண்பால் பெண்பால் வேரியேஷன் இருக்கு. பையன் சொல்கிறான்னு வச்சிங்களேன், சென்றேன்னா கயா. இதே பொண்ணு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், கை. கையான்னா பையன், கையின்னா பொண்ணு. அன்னைக்கு வந்தப்பா நான் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அதை வந்து ஆயா. வந்தேன்னா ஆயா. சொல்லி இருந்தேன், உன்னை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்பா. அந்த இடத்துல பயன்படுறது தான் போலாத்தா. சொல்லி இருந்தேன்னா போலாத்தா. அதை வந்து மறந்துடு, அந்த இடத்துல பயன்படுறது தான் மறந்து விடு. புல் ஜாவோ, புல் ஜாவோ. மறந்துடுனா புல் ஜாவோ. அவரை சந்திக்கவும், அவரை போய் நீ பாருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை வந்து உஸ்னே மிலோ, உஸ்னே மிலோ. காலையில வரேன்னு சொன்னா வரவே இல்லை, அதுக்கு வந்து நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? தூங்கிட்டேன்ப்பா. அதை வந்து ஹிந்தியில சோகையா. இதே ஒரு பையன் சொன்னான்னா சோகையா. இதே ஒரு பொண்ணு சொன்னாங்கன்னா சோகயி, சோகையா, சோகயி. அதுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி சரி சரி தூங்கு தூங்கு. அதை வந்து எப்படி ஹிந்தியில தூங்குன்னா சோஜா, சோஜா. ஏதோ நடக்குதுப்பா அங்க,
அதை வந்து நடக்கிறதுன்னு சொல்லுவோம். ஹிந்தியில் ஹோத்தாகை, நடக்கிறதுனா ஹோத்தாகை. ஆறிவிட்டது, தண்டா ஹோகையா. ஆறிவிட்டதுன்னா தண்டா ஹோகையான்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஈரமாகிவிட்டதுன்னா கில்லா ஹோகையா, கில்லா ஹோகையா. திறந்திருந்தது, குல்லா தா, குல்லா தா. விழுந்து விட்டது, கிர்கயா. இதே பொண்ணை வந்து அந்த இடத்துல சொல்றாங்கன்னா கிர் கயி. இந்தியில வந்து பொண்ணுக்கும் பையனுக்கும் சிம்பிள் தான். கை, கயா இந்த மாதிரி தான் இருக்கும் எளிமையா. எல்லாரும் நம்மளோட வீடியோவை கமெண்ட் பண்ணுறதுக்கும், லைக் பண்ணுறதுக்கும், ஷேர் பண்ணுறதுக்கும் தயாராகுங்க. தயாராகு, தயார் ஹோ ஜாவோ, தயார் ஹோ ஜாவோ. நீங்கள் கொஸ்டின் பண்ணீங்க எனக்கு வீடியோ முடிஞ்சிருச்சா அப்படின்னு. அதை வந்து ஹிந்தியில் முடிந்து விட்டதா, ஹோ கயா கியா, ஹோ கயா கியா. இந்த கொஷின் வேர்டு வர்றது எல்லா இடத்துலையுமே கியாங்கிற ஒரு வார்த்தை வந்துடும். ஐயோ உடஞ்சி போச்சா, அது உடைந்து விட்டது. இதை வந்து ஹிந்தியில் துட் கயா. உடைந்து விட்டதுன்னா துட் கயா, துட் கயான்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. கெட்டு போய் விட்டது, खराब हो गया. கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதை வந்து खराबன்னு சொல்லுவோம். போய் விட்டது அப்படின்னா हो गया, खराब हो गया. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்யவாத்.